ராசி சக்கரத்தில் 9வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி. இது ஒரு நெருப்பு ராசி, உபய ராசி, ஆணுக்குரிய ராசி, குருவோடைய ராசி. கல்வியில் ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு உள்ள ஒரு ராசி. நீதிமன்றங்கள், மரங்கள், செடி சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு வீடு அப்படின்னா இந்த 9வது வீட்டை சொல்லுவோம். அதனால தான் இந்த ராசியை குருவோட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் நம்பிக்கை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். வெளிநாடு, வெளியூருக்கு, கடலில் தாண்டி பயணம் சென்று பொருள் ஈட்டக்கூடிய, ஆதாயம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம்லாம் இந்த தனுசு ராசியில் இருக்குது. மூல நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம், உடலில் அமிலத்தன்மையை கொடுக்கக்கூடியது. பூராடம் நட்சத்திரம் நீர்த்தன்மையுடைய ஒரு நட்சத்திரம். அதோட கூட உத்திராடம் நட்சத்திரம் கால்சியம் சத்து மிகுந்த ஒரு நட்சத்திரம், உறுதியான உடல் அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த ராசிக்காரங்க தனித்துவமாக சிந்திக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சந்திரன் அஷ்டமதிபதியாக வருவதனால தேய்பிறை நாட்களில் இவங்களுக்கு சிறப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 6, 8, 12 நட்சத்திரம் மறைவது கூட ஒரு வகையில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது உபதேச ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் கல்லூரி பேராசிரியர்களாகவோ அல்லது ஒரு ஆன்மீகவாதியாகவோ, ஒரு உடற்பயிற்சி கூட வைத்து அதை நடத்துகிறவங்களாகவோ, நீதித்துறை சார்ந்தவங்களாகவோ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமையும். மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதலால் உபதேசம் செய்யக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்களாக இருப்பாங்க. என்ன ஒன்று, இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகம், ஆனால் ரொம்ப நம்பிக்கையானவங்க. திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப விசுவாசிகளாக இருப்பாங்க. உடன் இருக்கிறவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதை வெற்றி பெறணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை சார்ந்த எல்லா விஷயத்தையும் திங்க் பண்ணக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுடைய மன வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படும். இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு இவங்களுக்கு பெரும்பாலும் புத்திரதோஷம் ஏற்படும். தீ விபத்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும். தனுசு ராசிக்குள்ளே கோச்சார சனி வரும்போது கல்வியில், கோவில் தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு அதாவது ஆர்வம் வரும் இவங்களுக்கு. நிதி சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப நேர்மையாக நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நியாயமாக இவங்க கேட்டாங்கன்னா உடனே கொடுத்துடுவாங்க. ஆனால் ஏதாவது மறைமுகமாக அவங்க ஏதாவது பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னா அதாவது போராடி அந்த அவங்க கிட்ட கிடைக்க வேண்டிய அந்த நியாயத்தை வாங்கி கொடுத்துட்டு தான் இவங்களுக்கு அடுத்த வேலையை செய்வாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். போலியான மத குருக்களை இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சட்டத்தை ஏமாற்றுறவங்களை பார்த்தா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதோட கூட நிதி தொடர்பான விஷயங்களில் கரெக்டாக இருக்கிறவங்கள பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தனுசு ராசி என்பவர்கள் சனி நுழைவதனால ஒரு நீதியை கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் செவ்வாய், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனியும் ராகும், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார், பாக்கிய ஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில்
புதன், விரயஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரன். இந்த மாதிரி கிரக நிலைகள் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் இப்படி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற வாரம் வீண் அலைச்சல், தேவையில்லாத பிரச்சனை கொஞ்சம் குறையும். எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த வாரத்தில் நடக்கும். தேவையற்ற மனக்கவலை கொஞ்சம் குறையும். வழக்கு விவகாரங்கள்லாம் ஒரு தாமதமாக போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும். நிர்பந்தம், வெளியில் போகணும், வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அதோடு கூட தொழிலில், வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படும். சரியாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு நஷ்டம்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கரெக்டாக இந்த காலகட்டத்தில் ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை கொஞ்சம் வரும். சரக்குகள் ஏதாவது வெளியில் அனுப்ப போகிறீங்க, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியில் பொருள் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புங்க. இல்லை அப்படின்னா பொருள் மிஸ் ஆகிறதுக்கோ அல்லது பொருள் இறக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடஞ்சோ பிரிஞ்சோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒரு சில நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படும். கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் பிரச்சனையை கரெக்டாக சரி பண்ண முடியாது. ஒரு சில மனக்கவலைகள் இந்த காலகட்டத்தில் வரும். சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட நீங்கள் கரெக்டாக தான் பேசுவீங்க, ஆனால் அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு இடைஞ்சல் தர மாதிரியே பேசுவாங்க. உங்களுடைய மனம் வருந்துற மாதிரியோ அல்லது கஷ்டப்படுற மாதிரியோ ஏதாவது ஒன்று பேசிடுவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களால ஏதாவது வீண் பழி, தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராமல் திடீர்னு செலவுகள் வரும். கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபம் கொஞ்சம் வரும். சிறு சிறு பிரச்சனைகள் கூட பெரிதாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. பிள்ளைங்களுடைய செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் மனம் வருந்துற மாதிரியே இந்த காலகட்டத்தில் அமையும். கவனமாக செயல்படுங்க. இந்த வாரத்தில் இப்போ இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் சரியான கிரக அமைப்புகள் இல்லை, அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. ஆயுதம் பயன்படுத்தும் போது, நெருப்பு சம்மந்தமாக ஏதாவது கிச்சனில் வேலை பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களை தேடி வரும். கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. பெண்களுக்கு, இந்த தனுசு ராசி பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். அடுத்தவங்களுடைய பிரச்சனையை சரி பண்ணுறேன்னு போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வருகின்ற வாரத்தில் ஏற்படும். நண்பர்கிட்ட பேசும்போது ஒரு உதவி அப்படின்னு வந்தாங்கன்னா கூட கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு ஹேண்டில் பண்ணிவிட்டு அவங்கள அனுப்பிடுங்க. இல்லை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இறங்குனீங்கன்னா உங்களுக்கே தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. சக கலைஞர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தேவையான உதவிலாம் டக்கு டக்குன்னு கிடைக்கும். தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கடந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் குறைந்துட்டு விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வாரத்தில் கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக தென்படும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற வாரத்தில் இந்த தனுசு ராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. வீண் செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும். உங்களுடைய வேலையை கரெக்டாக செய்வீங்க. அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்குலாம் நீங்கள் நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. பயன் தராத முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிருங்க. இதை ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்தையோ செய்ய போகிறீங்க அப்படின்னா அதில் போதுமான லாபம் கிடைக்கல அப்படின்னா அதை விட்டுட்டு வேறு தொழில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதையே தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்திலலாம் நல்ல லாபம் கிடைக்கும். ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம். போட்டி பந்தயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும். கொஞ்சம் அனுசரணையாக செல்கிறதுக்கு பாருங்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய குறிக்கோள்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். உத்திராடம் மனாபாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து போங்க. கணவன் மனைவிக்கிடையே கூட கொஞ்சம் மனவிட்டு பேசுகிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்க. உறவினர்கள், நண்பர்கள் உங்களை டென்ஷன் படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பேசுவாங்க. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு நவ கிரகங்களில் உள்ள குரு
பகவானுக்கு முல்லைப்பூ மலர் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க. ஒரு நெய் தீபம் போட்டு வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். மனதில் இருக்கிற கஷ்டங்களும் சரி, வியாபார ரீதியாக இருக்கிற கஷ்டங்களும் சரி, இதெல்லாம் நீங்கி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு முல்லைப்பூ மலர் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற